ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக் சப்ஜெக்ட்ல இருந்து ரெண்டு முக்கியமான பார்மகோபியா பத்தி தான் நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். லாஸ்ட் கிளாஸஸ்ல வந்து பார்மகோபியானா என்ன, அப்புறம் வந்து இந்தியன் பார்மகோபியா, அதனுடைய டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ், அதனுடைய ஃபீச்சர்ஸ், அதை பத்தி எல்லாம் நாம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன்ஸா நாம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு பார்மகோபியா. ஒன்னு வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியா, சுருக்கமா பிபி அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா யூஎஸ்பி அண்ட் நேஷனல் ஃபார்முலரி என்எஃப். இதை ரெண்டை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிரிட்டிஷ் பார்மகோபியா பிபி அப்படின்னு சொல்லுவோம். சோ ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். பிரிட்டிஷ் பார்மகோபியா இது வந்து provide the only comprehensive collection of authoritative official standard for UK pharmaceutical substances and medicinal product, including all the monograph and text of European pharmacopoeia. Actually இந்த பிரிட்டிஷ் pharmacopoeia வந்து யூகேல இருக்கிற அவங்க நாட்டுல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அவங்க நாட்டுல அபிஷியல் ஸ்டாண்டர்ட் பார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ், மெடிசினல் ப்ராடக்ட், அதனுடைய மோனோகிராஃப் பத்தின கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரிட்டன்ல யூகேல அவங்க என்ன பார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ், அவங்க என்ன வந்து எக்ஸிபியன்ஸ் யூஸ் பண்றாங்க, அவங்க என்ன வந்து மெடிசினல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து காம்பவுண்டிங் மெடிசினல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ அதை பத்தின கம்ப்ளீட் மோனோகிராஃப் வந்து கொடுத்துருப்பாங்க இதுல பிரிட்டிஷ் பார்மகோபியால. அண்ட் ஆல்சோ இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியால some text and monograph of European pharmacopoeia-வும் கொடுத்திருப்பாங்க. சோ யூரோப்பியன் பார்மகோபியால என்னென்ன மோனோகிராஃப் அண்ட் டெக்ஸ்ட் இருக்கோ அந்த டீடைல்ஸும் வந்து இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியாவுல இருக்கும். ஓகேங்களா? ஓகே. சோ இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து எவ்ரி இயர் பப்ளிஷ்டு, எவ்ரி இயர் இன் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட். ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த வருஷமே பிகம் லீகலி எஃபெக்டிவ் ஆன் ஜனவரி 1. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 ஆகஸ்ட்ல லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதனுடைய தொடர்ச்சி அடுத்த வருஷம், அதாவது 2025 ஜனவரி 1 வந்து இது வந்து எஃபெக்டிவ்ல வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு எடிஷனும் வந்து ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. அதனுடைய அடுத்த வருஷமே வந்து 1 ஜனவரியில வந்து எஃபெக்டிவா லீகலா எஃபெக்டிவ் கொண்டு வருவாங்க. ஓகேங்களா? இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா கிட்டத்தட்ட 100 கண்ட்ரி வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய ஓன் பார்மகோபியா இருக்கு. நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே சொன்னோம். பட் ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து அவங்களுடைய ஓன் பார்மகோபியா இல்ல. ஸோ அவங்க எல்லாமே வந்து வேர்ல்டு பார்மகோபியா, இன்டர்நேஷனல் பார்மகோபியா யூஸ் பண்ணிக்குவாங்க, அல்லது ஒரு சில பர்டிகுலர் கண்ட்ரிஸ்னுடைய பார்மகோபியா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியாவை கிட்டத்தட்ட 100 கண்ட்ரிஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் ஸ்டாண்டர்ட் புக்ஸா வந்து இதை ஃபாலோ பண்றாங்க. அதே போல இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து என்னது, இட்ஸ் ப்ரொவைட் எக்ஸ்பர்ட் அட்வைஸ் டு யூரோப்பியன் பார்மகோபியா. இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து சம் சயின்டிபிக் மோனோகிராஃப், சம் சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூரோப்பியன் பார்மகோபியாவுக்கு கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஒவ்வொரு பார்மகோபியா வந்து பப்ளிஷ் பண்றதுக்கும் மேக் பண்றதுக்கு அவங்களுடைய அத்தாரிட்டிஸ் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐபிக்கு வந்து இந்தியன் பார்மகோபியல் கமிஷன். ஓகேங்களா? அதே போல வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியாவுக்கு பிரிட்டிஷ் பார்மகோபியல் கமிஷன்ஸ் இருக்கு. அதே போல யூரோப்பியன் பார்மகோபியாவுக்கும் யூரோப்பியன் பார்மகோபியல் கமிஷன்ஸ் இருக்கு. அந்த யூரோப்பியன் பார்மகோபியல் கமிஷன்ஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான மெம்பர்ஸ் யார் அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் யூகேல இருக்கிற பிரிட்டிஷ் பார்மகோபியால இருக்கிற மெம்பர்ஸ் வந்து இதுலயும் மெம்பர்ஸா இருப்பாங்க. அவங்க வந்து சயின்டிபிக் அட்வைஸ் வந்து யூரோப்பியன் பார்மகோபியாவுக்கு கொடுப்பாங்க. அதே சமயம் இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்குது ரிகார்டிங் பார்மசூட்டிகல்ஸ், ட்ரக்ஸ், பார்மசூட்டிகல்ஸ், கம்பவுண்டிங்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் யூசிங் ஃபார் வெட்டனரி அண்ட் எக்ஸிபியன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் டு பார்மசூட்டிகல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே போல திஸ் பிரிட்டிஷ் பார்மகோபியா ஸ்ட்ராங் லிங்க் வித் லீடிங் வேர்ல்டு பார்மகோபியாவுக்கு நிறைய சயின்டிபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா கொடுக்குதுங்க. ஓகேங்களா? இதான் இதனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அதனுடைய எடிஷன்ஸ் பார்க்கலாம். The first British pharmacopoeia was published in 1864. நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான क्वेश्चंस, அடிக்கடி கேட்கக்கூடிய क्वेश्चंस. ஐபி, பிபி அண்ட் யூஎஸ்பி இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் எப்போ அப்படின்னு யூசுவலா எம்சிக்யூல கேட்பாங்க. நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The first British pharmacopoeia was published in 1864 by General Council of Medical Education and Registrations of UK.
ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலி இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து கிட்டத்தட்ட இந்த 1864க்கு முன்னாடி டிஃப்ரெண்ட் நேம்ல டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல வந்து பார்மகோபியா வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க. சோ இதனுடைய காம்பினேஷன், இதனுடைய கம்பைன் தான் வந்து அதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸா 1864ல கொடுத்தாங்க. சோ என்னென்ன பார்மகோபியா அப்படின்னா, அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது பார்மகோபியா லண்டனென்சிஸ். பார்மகோபியா லண்டனென்சிஸ் பை தி ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ்னால வந்து ப்ரிப்பேர் பண்ணது இந்த பார்மகோபியா லண்டனென்சிஸ். 1618ல ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்துச்சு எங்க, பிரிட்டன்ல. The first Pharmacopoeia Londonensis வந்து பிரிட்டன்ல இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் பிசிஷியன்ஸ்னால வந்து ப்ரிப்பேர் பண்ணது. இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1618. அதுக்கப்புறம் நிறைய எடிஷன்ஸ் வந்துச்சு. அதனுடைய லாஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1851. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது எடின்பர்க் பார்மகோபியா. எடின்பர்க் பார்மகோபியா இது வந்து எடின்பர்க்ல வந்து இந்த பார்மகோபியா ப்ரிப்பேர் ஆச்சு. ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1699. சோ அங்க இருந்து ஆரம்பிச்சு நடுவுல வந்து நிறைய எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. அதனுடைய லாஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1841. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து டப்ளின் பார்மகோபியா. இது வந்து டப்ளின்ல இந்த பார்மகோபியா ப்ரிப்பேர் பண்ணாங்க. சோ இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1807ல இருந்து 1850 வரைக்கும் எடிஷன்ஸ் வந்துச்சு. சோ அதோட ஃபர்ஸ்ட் எடிஷன் 1807, அதோட லாஸ்ட் எடிஷன்ஸ் 1850. சோ இந்த மாதிரி பார்மகோபியா லண்டனென்சிஸ், எடின்பர்க் பார்மகோபியா, டப்ளின் பார்மகோபியா, இதனுடைய 3 பார்மகோபியானுடைய காம்பினேஷன்ஸ் கம்பைன் ஒரு கன்சாலிடேஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸா 1864ல வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்துச்சு. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான பார்ட், அடிக்கடி கேட்கக்கூடியது, இதையும் பார்த்துக்கோங்க. இந்த 1864 ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ்ல 2 செக்ஷன்ஸா வந்துச்சுங்க. அதாவது 2 பார்ட், சில புக்ஸ்ல பார்ட் கொடுத்துருப்பாங்க, சில புக்ஸ்ல செக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செக்ஷன்ஸ்ல மெட்டீரியா மெடிக்காவும், செகண்ட் செக்ஷன்ஸ்ல அதாவது பார்ட் 2ல வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் ஆஃப் சம் பர்டிகுலர் இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸும் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் மெட்டீரியா மெடிக்கா, செகண்ட் வந்து ப்ரிப்பரேஷன்ஸ் அண்ட் காம்பவுண்டிங் ப்ரொசீஜர்ஸ். இது வந்து 2 செக்ஷன் 2 பார்ட்டா வந்துச்சு. ஓகேங்களா? சோ அதனுடைய சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தோம் ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1864ல, அதனுடைய கண்டினியூவேஷன் செகண்ட் எடிஷன்ஸ் வந்து 1867, தேர்ட் எடிஷன்ஸ் வந்து 1885, ஃபோர்த் எடிஷன்ஸ் வந்து 1898, ஃபிஃப்த் எடிஷன்ஸ் 1914, சிக்ஸ்த் எடிஷன்ஸ் 1932, செவன்த் எடிஷன்ஸ் 1946, எயித் எடிஷன்ஸ் வந்து 1953, நைன்த் எடிஷன்ஸ் வந்து 1958, டென்த் எடிஷன்ஸ் வந்து 1963. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 1864க்கு அப்புறம் கண்டினியூஸா ஒரு 10 சப்சிக்வெண்ட் எடிஷன்ஸ் வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியா கமிஷன்ஸ் வந்து அப்பப்போ அந்த சம் அவுடேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஒமிட் பண்ணிட்டு சம் நியூ மோனோகிராஃப் வந்து ஒவ்வொரு எடிஷன்ஸ்லயும் வந்து அடிஷனலா இன்க்ளூட் பண்ணாங்க, நிறைய இன்ஃபர்மேட்டிவ்ஸ் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஓகே, சோ இதான் வந்து அதனுடைய டிஃபரெண்ட் எடிஷன்ஸ். சோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பார்மகோபியா. யூசுவலா வந்து எக்ஸாம்ல லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் பத்தி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப லாஸ்டா வந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா எடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்டா வந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா எடிஷன்ஸ் வந்து என்னது, இது நான் ஆல்ரெடி சொன்னேன். பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து ஆகஸ்ட்ல பப்ளிஷ் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ஜனவரி 1st லீகலா எஃபெக்டிவ் வரும். சோ அதே போல லேட்டஸ்ட் எடிஷன் இஸ் பப்ளிஷ்ட் இன் 1st August 2024 and it effective from 1st January 2025. அப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியா 2025. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட். செகண்ட், ரெஸ்பான்சிபிள், யார் இதை பப்ளிஷ் பண்ணுவாங்க? சோ நம்ம இந்தியன் பார்மகோபியாவுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் யாரு? இந்தியன் பார்மகோபியா கமிஷன், IPC. அதே போல பிரிட்டிஷ் பார்மகோபியாவுக்கு ரெஸ்பான்சிபிள் யார் அப்படின்னா பிபிசி, பிரிட்டிஷ் பார்மகோபியா கமிஷன்ஸ். அவங்க தான் வந்து இத ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ். சோ திஸ் இஸ் செக்ரட்டரியேட் ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ஏஜென்சி. இந்த பிபிசி வந்து செக்ரட்டரியேட் ஆஃப் மெடிசின்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் ஏஜென்சிஸ், published by ஒரு TSO, the stationary office அப்படின்னு சொல்லுவோம். the British Pharmacopoeia responsible வந்து BPC, published by TSO. ஆல்ரெடி கேட்டிருக்கிறாங்க, இது வந்து இந்த क्वेश्चंस நோட் பண்ணிக்கோங்க. the British Pharmacopoeia published by TSO, the stationary office. ஓகேங்களா? so this editions include 4000 monographs. இந்த latest edition British Pharmacopoeia கிட்டத்தட்ட 4000 monographs வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு இந்த latest editionsல. ஓகேங்களா? Okay, so this editions which are legally enforced by human medicines regulations. This edition, the latest British Pharmacopoeia, is legally enforced by the Human Medicines Regulation 2012.
பிரகாரம் வந்து இது வந்து லீகலா என்ஃபோர்ஸ் ஆகுது இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியா. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. திஸ் பிரிட்டிஷ் பார்மகோபியா லீகலி என்ஃபோர்ஸ்டு பை ஹியூமன் மெடிசன் ரெகுலேஷன் 2012. ஸோ நம்ம இந்தியன் பார்மகோபியா published by Indian Pharmacopoeia Commissions, enforced under Act based on Drug and Cosmetic Act 1940 படி பார்த்தோம். அதே போல இது வந்து Human Medicines Regulation 2012 பிரகாரம் என்ஃபோர்ஸ் ஆகுது. ஓகேங்களா, இது ஒரு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து கிட்டத்தட்ட எத்தனை வால்யூம்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா 6 வால்யூம் இருக்குங்க. 6 வால்யூம் பிரிண்டட் எடிஷன்ஸ்ல அவைலபிள். 6 வால்யூம். ஆக்சுவலி நம்ம இந்தியன் பார்மகோபியா வந்து 4 வால்யூம் பார்த்தோம். பிரிட்டிஷ் பார்மகோபியா வந்து 6 வால்யூம் இருக்கு, இன்க்ளூடிங் பிரிட்டிஷ் பார்மகோபியா வெட்னரிக்குனே ஒரு தனி வால்யூம் இருக்கு 2025 லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல. இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல கிட்டத்தட்ட 14 நியூ பிரிட்டிஷ் பார்மகோபியா மோனோகிராஃப் இருக்கு, 14 நியூ மோனோகிராஃப் இருக்கு, 32 நியூ பார்மகோபியா யூரோப்பியன் பார்மகோபியா மோனோகிராஃப் இருக்கு. கிட்டத்தட்ட 32 பார்மகோபியல் யூரோப்பியன் மோனோகிராஃப் இருக்கும். அதுக்கப்புறம் 14 பிரிட்டிஷ் பார்மகோபியல் மோனோகிராஃபும் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இது வந்து டெக்ஸ்ட் ஆஃப் யூரோப்பியன் பார்மகோபியா, டெக்ஸ்ட் அண்ட் கண்டைன்ஸ் டெக்ஸ்ட் அண்ட் மோனோகிராஃப் ஆஃப் யூரோப்பியன் பார்மகோபியா பார்த்தோம். ஸோ அது போல வந்து இங்க லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல வந்து கண்டைன் 32 நியூ பார்மகோபியல் யூரோப்பியன் மோனோகிராஃப் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல இருக்கு. அதே போல 2 நியூ மோனோகிராஃப் ஃபார் paracetamol infusions. Note it, கேட்க வாய்ப்பு இருக்கு. latest edition British Pharmacopoeia 2 monograph for paracetamol infusions and paracetamol oral solutions அதனுடைய மோனோகிராஃப் வந்து இதுல இருக்கு. அதே போல 105 amended மோனோகிராஃப் வந்து இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா, சோ இங்க பாருங்க 6 வால்யூம் பார்த்தோம். வால்யூம் 1ல என்ன இருக்கு அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் அண்ட் ஜெனரல் நோட்டீஸ் இருக்கும். வால்யூம் 1ல என்ன இருக்கும்? இன்ட்ரோடக்ஷன்ஸ், ஜெனரல் நோட்டீஸ், மெடிசினல் அண்ட் பார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் லிஸ்ட் இருக்கும் A1 வரைக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து வால்யூம் 2ல என்ன இருக்கும்? அதே இன்ட்ரோடக்ஷன்ஸ், மோனோகிராஃப் ஆஃப் மெடிசினல் அண்ட் பார்மசூட்டிக்கல் சப்ஸ்டன்சஸ் J1 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வால்யூம் 3ல என்ன இருக்கும் அப்படின்னா ஜெனரல் நோட்டீஸ், மோனோகிராஃப் ஆஃப் ஃபார்முலேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ வால்யூம் 3ல என்ன இருக்கும்? ஜெனரல் நோட்டீஸ் அண்ட் மோனோகிராஃப் ஆஃப் ஃபார்முலேட்டட் ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கும். வால்யூம் 4ல என்ன இருக்கும்? இதுல ஜெனரல் நோட்டீஸ் இருக்கும், ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ் பத்தின மோனோகிராஃப் இருக்கும். ஹெர்பல்ஸ் நோட்டேட் வால்யூம் பிரிட்டிஷ் பார்மகோபியா வால்யூம் 4ல தான் வந்து ஜெனரல் நோட்டீஸ், ஹெர்பல் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ், பிளட் ப்ராடக்ட், அப்புறம் இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட், ரேடியோ பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் சர்ஜிக்கல்ஸ் உடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து வால்யூம் 4ல இருக்கும். நோட் இட். இதுல வால்யூம் 4ல என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹோமியோபதிக் ப்ரிப்பரேஷன்ஸ், ஹெர்பல் ப்ரிப்பரேஷன்ஸ், பிளட் அண்ட் தயர் ப்ராடக்ட், இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட், ரேடியோ பார்மசூட்டிகல்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி என்னது சர்ஜிக்கல் அதனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து வால்யூம் 4ல இருக்கும். இதுவும் கேட்க எம்சிக்யூல கேட்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வால்யூம் 5ல வந்து ஜெனரல் நோட்டீஸ் அண்ட் ஐஆர் ஸ்பெக்ட்ரா ஆஃப் சம் இண்டிவிஜுவல் பர்டிகுலர் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் அப்பெண்டிசிஸ் இண்டெக்ஸ், இதெல்லாமே வந்து வால்யூம் 5ல இருக்கும். அப்போ ஐஆர் ஸ்பெக்ட்ரா வந்து எந்த வால்யூம்ல இருக்கும்? வால்யூம் 5ல இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. அதே போல லாஸ்ட் வால்யூம் 6ல வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியா ஃபார் வெட்னரி மெடிசன்ஸ், பிரிட்டிஷ் பார்மகோபியா வெட்னரி. அப்போ பிரிட்டிஷ் பார்மகோபியா வெட்னரி வந்து எந்த வால்யூம்? 6th வால்யூம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரிட்டிஷ் பார்மகோபியானா என்ன, இது எந்தெந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது, இதனுடைய டிஃபரெண்ட் எடிஷன்ஸ், இந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணணுமோ மோஸ்ட்லி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா, USP அப்படின்னு சொல்லுவோம் சுருக்கமா. ஸோ யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா, திஸ் இஸ் த பார்மகோபியா ஃபார் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா. சோ அவங்களுக்கான பார்மகோபியா தான் வந்து யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா, USP அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்மகோபியா வந்து the combination or combine of two compendia, ஒன்னு வந்து யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா அண்ட் நேஷனல் ஃபார்முலரி, இந்த ரெண்டும் கம்பைன் பண்ணதான் வந்து USP அப்படின்னு சொல்லுவோம். யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா அண்ட் நேஷனல் ஃபார்முலரி ரெண்டு கம்பெண்டியா வந்து கம்பைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, சோ இந்த யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியா வந்து இட்ஸ் பப்ளிஷ்டு பை யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியல் கன்வென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க பாருங்க, நம்ம இதுக்கு இந்த பிரிட்டிஷ் பார்மகோபியாக்கு வந்து பிரிட்டிஷ் பார்மகோபியல் கமிஷன்ஸ் BPC பார்த்தோம்ல, அதே போல யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியல் பப்ளிஷ்டு பை USPC அப்படின்னு சொல்லுவோம். அதாவது யுனைடெட் ஸ்டேட் பார்மகோபியல் கன்வென்ஷன், நாட் கமிஷன். ப்ளீஸ் நோட் இட், கன்வென்ஷன். This is a non-profit organization. And it owns the trademark and the copyright on the USP. In the non-profit, actually non-profit organizations. United States Pharmacopoeia Convention is a non-profit organization. It owns the trademark and the copyright on the
யூஎஸ்பி, அதாவது ஃபார்மகோபியா. யூஎஸ் ஃபார்மகோபியா பத்தின கம்ப்ளீட் காப்பிரைட் அண்ட் ட்ரேட்மார்க் வந்து இந்த கன்வென்ஷனுக்கு தான் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்ட்ரோடக்ஷன்ஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ், ஸோ பிரிட்டிஷ் ஃபார்மகோபியானுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1864. யூஎஸ்பியினுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வாஸ் பப்ளிஷ்ட் ஆன் 15th December 1820. இதுக்கு முன்னாடியே 1864க்கு முன்னாடியே யூஎஸ்பி ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஒரு பாக்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. United, the first editions of United States Pharmacopoeia published on 15th December 1820 in both English and Latin language. ரெண்டு லாங்குவேஜ்ல வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு 1820ல. ஓகேங்களா? ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஆக்சுவலி இங்க பாருங்க, ஆக்சுவலி the first யூஎஸ்பி வந்து 1820ல தான் வந்துச்சு. அதை சுருக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? யூஎஸ்பி 1820 அப்படின்னு சொல்லுவோம். அதை எடிஷன்ஸ்ல நாம கொடுக்க மாட்டோம். யூஎஸ்பி 1820 இதனுடைய ரிவிஷன்ஸ் 10 வருஷம் கழிச்சு இதனுடைய ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்துச்சு. என்னது? எப்போ? 1830ல ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வந்துச்சு. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடிஷனா இங்க சொல்றோம். அப்ப யூஎஸ்பியினுடைய ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸ் வந்து 1820ல வந்த யூஎஸ்பில வந்து 1820 யூஎஸ்பில வந்த இன்ஃபர்மேஷன் ஒரு 10 வருஷத்துக்குள்ள என்னென்ன வந்து அப்டேட் ஆயிருக்கோ அது எல்லாமே வந்து அப்டேட் பண்ணி 1830ல தான் ஃபர்ஸ்ட் எடிஷன்ஸா கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1820ல அதனுடைய ரிவிஷன் ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரிவிஷன் தான் வந்து ஃபர்ஸ்ட் எடிஷன் 1830ல. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க 1830ல இருந்து 1940 வரைக்கும் 1940 வரைக்கும் எவ்ரி 10 இயர்ஸ் 1 எடிஷன்ஸ் வந்து ரிலீஸ் ஆச்சு. 1830ல இருந்து 1940 வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒவ்வொரு யூஎஸ்பி எடிஷன், நியூ எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அப்படி பார்க்கும்போது 1830ல ஃபர்ஸ்ட் எடிஷனும் 1840ல செகண்ட், அப்புறம் 1850ல தேர்ட், அப்புறம் ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், அதுக்கப்புறம் வந்து 1890ல செவன்த், 1900ல வந்து 8th எடிஷன், 1910ல 9th, 1920ல வந்து 10th எடிஷன், 1930ல வந்து 11th எடிஷன், 1940ல வந்து 12th எடிஷன்ஸ் வந்துச்சு. சோ அப்போ 1930ல இருந்து 1940 வரைக்கும் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒவ்வொரு எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1940க்கு மேல, அதாவது 1942ல இருந்து 2000 வரைக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு எடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ 1940க்கு முன்னாடி ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு நியூ எடிஷன் வந்துச்சு. 1940க்கு மேல ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் ஒவ்வொரு எடிஷன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது எவ்ரி 5 இயர்ஸ் 1 எடிஷன்ஸ். அப்போ 1945ல அடுத்த 13வது எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து 1950ல வந்து 14வது எடிஷன், 1955ல வந்து 15வது எடிஷன்ஸ். அப்படி பார்க்கும்போது 2000ல வந்து 24வது எடிஷன்ஸ் வந்துச்சு. வருஷம் 2000ல வந்து 24வது எடிஷன்ஸ் வந்து வந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்போ 2000 வரைக்கும் எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு எடிஷன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2000க்கு மேல, எஸ்பெஷலி 2002க்கு மேல ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்படி பார்க்கும்போது இதனுடைய கண்டினியூஷன் 24th கண்டினியூஷன் 25th எடிஷன்ஸ் வந்து 2002ல ஸ்டார்ட் பண்ணது. எவ்ரி இயர் ஒவ்வொரு நியூ எடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 2002ல 25th எடிஷன்ஸ் அப்படியே 3, 4, 5, 6, 7, 8, 9 அப்படி கால்குலேட் பண்ணி வரும்போது லேட்டஸ்ட் எடிஷன் 2025ல இப்போ இருக்கிற கரண்ட் லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா 48th எடிஷன்ஸ் வந்திருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, இது கேட்க வாய்ப்புகள் இருக்கு. சோ நம்ம வந்து எந்த எடிஷன்ஸ் எந்த இயரை வந்து மெமரி பண்ண தேவையில்லை, இந்த கான்செப்ட் புரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் எவ்ரி 10 இயர், ஃபர்ஸ்ட் 1820 அதனுடைய ரிவிஷன் ஃபர்ஸ்ட் எடிஷன் 1830, 1830ல இருந்து 1940 வரைக்கும் எவ்ரி 10 இயர்ஸ் 1 எடிஷன்ஸ். அதுக்கப்புறம் 42க்கு மேல எவ்ரி 5 இயர்ஸ் ஒரு எடிஷன் அப் டு 2000 வரைக்கும். அப்புறம் 2000க்கு மேல, அதாவது 2002 ஃபர்ஸ்ட் 25th எடிஷன்ஸ்ல இருந்து இப்போ இது வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எடிஷன்ஸ் வருது. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சாவே நாம எந்த வருஷம் எந்த எடிஷன்ஸ் அப்படின்னு ஈஸியா கால்குலேஷன் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து யூஎஸ்பி 48. ஓகே, இது ஒரு கான்செப்ட். அதுக்கு நடுவுல 1974ல இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா இஸ் a combinations of two compendia, one is USP and NF. சோ அடிஷனலா நேஷனல் ஃபார்முலரியும் ESP கூட கம்பைன் பண்ணாங்க. இந்த நேஷனல் ஃபார்முலரினா என்னன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். the monograph of individual drugs. ஓகேங்களா? சோ அப்போ 5th July 1974ல the unify of United State Pharmacopoeia and National Formulary ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது.
ரெண்டையும் கம்பைன் பண்ணி எடிஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படி பார்க்கும்போது 1980ல 74ல ஸ்டார்ட் ஆகுது. ஒரு சில புக்ல 1975 கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டா வந்து 5th ஜூலை 1974ல ரெண்டும் கம்பைன் ஆகுது. யூஎஸ்பி அண்ட் நேஷனல் ஃபார்மரி ரெண்டும் கம்பைன் ஆகுது. ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன்ஸ் தான் வந்து 1980ல யூஎஸ்பி 20 அண்ட் நேஷனல் ஃபார்மரி 15 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நேஷனல் ஃபார்மரி வந்து யூஎஸ்பி கூட கம்பைன் ஆகிட்டு வருது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யூஎஸ்பி எடிசன்ஸோட -5 கழிச்சோம்னா அதனுடைய ஃபார்முலரி எடிசன்ஸ் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா 20th எடிசன், அதுல இருந்து -5 பண்ணோம்னா நேஷனல் ஃபார்மரி 15. அதே போல லேட்டஸ்ட் எடிசன்ஸ் பாருங்க, 48வது எடிசன்ஸ் யூஎஸ்பி, அதனுடைய -5 தான் 43 நேஷனல் ஃபார்மரி. இந்த ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு கான்செப்ட். 1975க்கு மேல ரெண்டும் கம்பைன் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படி பார்க்கும்போது இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் நேஷனல் ஃபார்மரி என்ன அப்படின்னா, நேஷனல் ஃபார்மரி 43. நேஷனல் ஃபார்மரி 43. இந்த நேஷனல் ஃபார்மரி வந்து இட்ஸ் மெயின்லி இட்ஸ் அப்பியர்டு பை அமெரிக்கன் ஃபார்மசிஸ்ட் அசோசியேஷன்ஸ்னால தான் இந்த நேஷனல் ஃபார்மரி வந்து உருவானது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இங்க பாருங்க, இந்த லேட்டஸ்ட் எடிஷன் 2025 USP 48th editions and National Farmery 43rd editions எப்போ வந்துச்சு பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னா 15th January 2025. நோட் பண்ணிக்கோங்க, 15th January latest editions of United States Pharmacopoeia 48th editions and 43 National Farmery ஞாபகம் வச்சுக்கோங்க. 15th January 2025ல பப்ளிஷ் ஆச்சு. So this includes all food and drug administrations of US approved drugs. So இதெல்லாம் கம்ப்ளீட் FDA up to date approved drugs வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. ஓகேங்களா? So as per latest editions படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3 வால்யூம் இருக்கு. இந்த யூஎஸ்பி வந்து 3 வால்யூம் இருக்கு. ஐபி வந்து 4 வால்யூம், பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா 6 வால்யூம் பார்த்தோம். ஒவ்வொரு வால்யூம்ல என்ன இருந்துச்சுன்னு பார்த்தோம். அதே போல யூஎஸ்பி வந்து 3 வால்யூம் இருக்கு. வால்யூம் 1ல வந்து ஜெனரல் சாப்டர்ஸ் இருக்கும். வால்யூம் 2 அண்ட் வால்யூம் 3ல வந்து மோனோகிராஃப் ஆஃப் இண்டிவிஜுவல் ட்ரக் இருக்கும். வால்யூம் 1ல வந்து ஜெனரல் சாப்டர்ஸும், வால்யூம் 2 அண்ட் 3ல வந்து இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ்னுடைய மோனோகிராஃப் இருக்கும். ஆக்சுவலி பாருங்க, இந்த நேஷனல் ஃபார்மரி வந்து 1888ல the American Pharmacist Associations published the first national farmery. ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்மரி வந்து 1888ல வந்து யாரால பப்ளிஷ் ஆச்சு? the American Pharmacist Associations. அது வந்து ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்மரி. அதை வந்து என்ன சொன்னாங்க? unofficial preparations. ஸோ ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபார்முலரி வந்து அன்அஃபிஷியல் ப்ரிப்பரேஷனா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அதனுடைய டைட்டிலை வந்து சேஞ்ச் பண்ணாங்க. The title was changed to National Farmery. The title was changed to National Farmery in response to United States Food and Drug Act 1906. 1906 US Food and Drug Act 1906 பிரகாரம் இந்த அன்அஃபிஷியல் நேஷனல் ஃபார்மரி வந்து நேஷனல் ஃபார்மரியா வந்து சேஞ்ச் பண்ணாங்க. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இன் 1888. ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் சம்திங் அபவுட் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா. ஸோ இதனுடைய ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இதுலயும் வந்து நம்ம இந்தியன் ஃபார்மகோபியா அண்ட் பிரிட்டிஷ் ஃபார்மகோபியா போல ஸோ நிறைய அப்பப்போ வர்ற அப்டேட்டட் ட்ரக்ஸ்னுடைய கம்ப்ளீட் மோனோகிராஃப்ஸ், இப்போ மாடர்ன் மெத்தட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்டல் அனாலிசிஸ் என்னென்ன மோனோகிராஃப்ஸ் கொடுக்குது, அதுக்கப்புறம் வந்து முக்கியமானது வந்து டேப்லெட் டிசொல்யூஷன் ஸ்டடி, அதனுடைய ப்ரொசீஜர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸிபியன்ஸ், அது இண்டிவிஜுவல் எக்ஸிபியன்ஸ்னுடைய மோனோகிராஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ வர்ற அப்டேட் எல்லா கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸும் வந்து இந்த யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியால இருக்குது. ஸோ யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா contains legally recognized standard of identification test, strength of that particular drugs and their quality, purity, packaging and labeling of drug substances and dosage forms and compounded preparations including both nutraceuticals and dietary supplementaries, nutraceuticals and dosage forms and drug சப்ஸ்டன்சஸ் பேக்கேஜிங், லேபிளிங், அதனுடைய பியூரிட்டி, அதனுடைய குவாலிட்டி, ஸ்ட்ரென்த், ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த யூஎஸ்பில இருக்கு. ஓகேங்களா? ஸோ these standards are developed and relied upon in more than 130 countries and including Saudi Arabia. கிட்டத்தட்ட இந்த ஸ்டாண்டர்ட் டெவலப்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து இருக்கு. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து ஆரிஜினேட் ஆகுது. நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் அண்ட் மோனோகிராஃப் வந்து கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட நமக்கு வந்து அப்பப்போ அந்த அப்டேட்டட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டே இருப்பாங்க. அதே போல இந்த யூஎஸ்பி ஃபார்மகோபியா வந்து நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணுது.
புரியுதுங்களா? அவருடைய ஓன் ஃபார்மகோபியா இல்லாத கண்ட்ரிஸ் எல்லாமே ஒரு சில கண்ட்ரிஸ் வந்து இந்த யூஎஸ்பியை வந்து ஃபாலோ பண்றாங்க. அதே போல இன்னொரு இம்பார்ட்டன்ட் இதுவும் அடிக்கடி எம்சிக்யூல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. த எலக்ட்ரானிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா நேஷனல் ஃபார்மரி. ஆக்சுவலி நேஷனல் ஃபார்மரி வந்து 1974 வரைக்கும் தான் இண்டிவிஜுவல் யூஎஸ்பியா வந்துச்சு. 1975க்கு அப்புறம் வந்து இண்டிவிஜுவல் யூஎஸ்பி வந்து ஸ்டாப் ஆயிட்டு கம்பைனா வந்துச்சு. யூஎஸ்பி அண்ட் நேஷனல் ஃபார்மரியா வந்துச்சு. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப எலக்ட்ரானிக் வெர்ஷன்ஸ் ஆஃப் யூஎஸ்பி அண்ட் நேஷனல் ஃபார்மரி ஆன் ஃபிளாப்பி டிஸ்க் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட். எப்போ இன் 1992 1992 தான் வந்து ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானிக் வெர்ஷன்ஸ் யூஎஸ்பி என்எஃப் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 1994 அதாவது யூஎஸ்பி 23rd editions and national formulary 18th published in Mumbai as an ASEAN editions வந்து பப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்து எம்சிக்யூல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ யூஎஸ்பியினுடைய ஏசியன் எடிஷன்ஸ் வந்து எந்த எடிஷன்ஸ் எந்த வருஷம் அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட் ஃபார்மகோபியா 23rd editions in 1994ல பப்ளிஷ் பண்ணாங்க மும்பைல ஆசியன் எடிஷன்ஸா. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பிரிட்டிஷ் ஃபார்மகோபியானா என்ன, அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்ஸ், டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ், அதனுடைய லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஃபீச்சர்ஸ், அதே போல யூஎஸ்பி அது என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் எடிஷன்ஸ், அந்த லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் ஃபீச்சர்ஸ் அதெல்லாமே வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. தேங்க்யூ.